ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான இன்றைய விசுவாச அறிக்கை, நாம் சேர்ந்த இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சங்கீதம் 8:6. சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்றும் நம்மை மேற்கொள்வதற்கு அதிகாரமில்லை. நாம் தான் அதையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை, அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை அணுகாது. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் பெரிதான காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.